வீடியோல 2 பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,12,000 கோடி. கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 1,659 இருக்கு. 52 வீக் ஹையான ரூ. 1,749 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கோட PE 54.8. டிவிடெண்ட் எதுவும் குடுக்கறதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 45.2% இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. லாங் டெர்ம்க்கு ஏத்தது. எப்பல்லாம் வந்து ஒரு 1500 அந்த மாரி ரேஞ்சுக்கு வரும்போது, 1400 வரும்போது கண்டிப்பா வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெக்கார்ட் இருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 36.5% இருக்கு. இந்த கம்பெனி டெலிவர்ட் புவர் சேல்ஸ் குரோத் 9.18% ஓவர் பாஸ்ட் 5 இயர்ஸ். அதுதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா இருக்கு. பட் வந்து லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்களுக்கு நெறையா குரோத் இருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல இவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா 6,000 கோடி பக்கம் மெயின்டெயின் பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 500 கோடி பக்கம் மெயின்டெயின் பண்றாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து 1,500 கோடிலேருந்து 2,000 கோடி பக்கம் போயிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 85% இருக்கு. எஃப்ஐஎஸ் கிட்டக்க இந்த ஷேர் வந்து 2.85% இருக்கு. டிஏஎஸ் கிட்டக்க 4.42% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 28,22,000 இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டா இருந்தாலும், நான் சொன்ன மாரி ரூ. 1,400 1,500 ரேஞ்சில வந்ததுன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க யூ ஹேவ் டூ வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டூ கெட் ப்ராஃபிட். ஓகே. அதுக்கப்புறம் 2வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார் லிமிடெட். இவங்க வந்து ஏர் பியூரிஃபையர்ஸ், ஏர் கூலர்ஸ், வாட்டர் பியூரிஃபையர்ஸ், கோல்ட் ஸ்டோரேஜ், ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. மெயினா வந்து டர்nkey சொல்யூஷன்ஸ் MEPன்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்காங்க. மெயினா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் ஏர் கண்டிஷனரிங் அண்ட் கமர்ஷியல் ரெஃப்ரிஜிரேட்டர்ல லீடிங்ல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 36,000 கோடி. கரண்ட் பிரைஸ் வந்து 1,765. 52 வீக் ஹை வந்து ரூ. 2,400. ஸ்டாக்கோட PE 67.6. டிவிடெண்ட் ஈல்டா 0.51% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20.6% சொல்லலாம். அந்த ஷேர் வந்து முக்காவாசி சைட்வேஸ் பேட்டர்ன்ல இருக்கு. பட் வந்து ஒரு ரூ. 1,500 அந்த ரேஞ்சில வரும்போது ஒரு நல்ல பையிங் பிரைஸா இருக்கும். கம்பெனி டெலிவர்ட் குட் ப்ராஃபிட் குரோத் 32.2% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 31.6% இருக்கு. ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 11.7 டைம்ஸ் இட்ஸ் புக் வேல்யூ. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல சேல்ஸ் வந்து 1,500 கோடிலேருந்து 2,400 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 43 கோடிலேருந்து 100 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து 78 கோடிலேருந்து மல்டிஃபோல்ட் ஆகி 600 கோடி பக்கம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க 36% இருக்கு. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 16% இருக்கு. டிஏஎஸ் கிட்டக்க 25% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1,17,000 பேர் இருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 48,000 பேர்லேருந்து அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ளூ ஸ்டார் கம்பெனி வந்து ஏர் கண்டிஷனர் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்காங்க, விச் இஸ் குட். இந்த ஷேருமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி நல்லா இறங்கும்போது, மார்க்கெட்லாம் நல்ல இறக்கங்கள் வரும்போது இந்த ஷேரையும் கன்சிடர் பண்ணலாம். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.